அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சை மாவட்டம் சூரியனார் கோவிலில் 30 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கட்டிடம் பெயர்ந்து விழுந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைகிறார். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சூரியனார் கோவில் 30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது 4 நாட்கள் தான் ஆகின்றன. ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதனை சரி செய்யும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர். தரமற்ற கட்டிடங்களை கட்டும் ஒப்பந்ததாரத்தின் ஒப்பந்தத்தையும் தடை செய்ய வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சூரியனார் கோவில் ஊராட்சியில் 2024-25 ஆண்டு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்துக்கு வருகை தந்த தமிழக முதல்வரால் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட 4 நாட்களான சூரியனார் கோவில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டிட மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இந்த கட்டிடத்தின் ஒப்பந்தக்காரர் கிருஷ்ணராஜ் என்பவரின் அறிவுரையின்படி பணியாளர்கள் மறைமுகமாக கட்டிடத்தின் கதவுகளை அடைத்து கொண்டு அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த பகுதி மக்கள் ஏன் இவ்வாறு நடந்து உள்ளது என பல்வேறு கேள்விகள் எழுப்பி வந்தன. மேலும் இது போன்ற தரமற்ற கட்டிடங்களை கட்டுவதால் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது. தரமற்ற கட்டிடங்களை கட்டும் ஒப்பந்ததாரர், பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி வருங்காலங்களில் தரமற்ற கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுவதற்கு இணங்க இது மாதிரி செயலில் ஈடுபட்டு வருவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.